60 வயசுக்கு மேல நிறைய பேர் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யற சில சின்ன சின்ன தவறுகள் தான் அவங்க உயிரையே பறிக்கிற அளவுக்கு பெரிய ஆபத்துல முடியுது. அதுவும் குறிப்பா 50 வயதை தாண்டியவங்க இந்த தப்பை தெரிஞ்சோ தெரியாமலோ தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 7 ஆபத்தான தவறுகள் என்ன? அதிலிருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது? இத பத்தி தான் இன்னைக்கு நாம டீப்பா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் தப்பு என்ன தெரியுமா? பகல் முழுக்க வேலை அவசரத்துல ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. ஆனா நைட் வீட்டுக்கு வந்ததும் நிதானமா உட்கார்ந்து பரோட்டா, பிரியாணின்னு ஒரு புடி புடிப்பாங்க. வயிறு முட்டை சாப்பிட்டாதான் தூக்கமே வரும்னு நினைப்பாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பழைய மிக்ஸில் அளவுக்கு அதிகமா லோடு போட்டு ஓட்டுனா என்ன ஆகும்? அது சீக்கிரம் சூடாகி பழுதாயிடும்ல. அதே கதை தான் நம்ம வயித்துக்கும். நைட் நேரத்துல நம்ம செரிமான மண்டலம் டைஜஸ்டன் ரொம்பவே ஸ்லோவாகிடும். சொல்லப்போனா பகலை விட 50% வேகம் குறைஞ்சிடும். நீங்க அந்த நேரத்துல ஹெவியா சாப்பிடும்போது அது சரியா செமிக்காம வயித்துல பயங்கரமா கேஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கேஸ் என்ன பண்ணும் தெரியுமா? தேவையில்லாம நம்ம இதயத்துக்கு ஒரு அழுத்தத்தை பிரஷர் கொடுக்கும். இதனால தான் நிறைய பேருக்கு தூக்கத்திலேயே மூச்சு திணறலோ இல்ல திடீர்னு மாரடைப்போ சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? முடிஞ்ச வரைக்கும் நைட் 7 மணிக்கெல்லாம் உங்க சாப்பாட்டை முடிச்சிடுங்க. அதுவும் ரொம்ப லேசா கஞ்சி, சூப் இல்லனா ஆவியில வெந்த இட்லி மாதிரி உணவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வயிறு லேசா இருந்தாதான் தூக்கம் நிம்மதியா இருக்கும். அடுத்த முக்கியமான தப்பு என்ன தெரியுமா? சாப்பிட்டு கை கழுவின கையோட அப்படியே போய் பெட்ல படுக்கிறது. அப்பாடா, நல்லா சாப்பிட்டாச்சு, ஒரு குட்டி தூக்கம் போடலாம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது ரொம்ப விபரீதமானது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பாட்டில்ல தண்ணிய ஊத்திட்டு அத நேரா வச்சா தண்ணி உள்ளேயே இருக்கும். ஆனா அந்த பாட்டிலை அப்படியே படுக்க வச்சா தண்ணி வாய் வழியா வெளியே வர பார்க்கும் இல்லையா? அதே கதை தான் நம்ம வயித்துலயும் நடக்கும். நீங்க சாப்பிட்ட உடனே படுக்கும்போது அந்த சாப்பாட்டை செமிக்க வைக்கிறதுக்காக நம்ம வயித்துல ஒரு ஆசிட் சுரக்கும். அந்த ஆசிட் நேரா உங்க உணவு குழாய் வழியா மேலே ஏறி வர பார்க்கும். இதனால என்ன ஆகும்? ராத்திரியில பயங்கரமான நெஞ்செரிச்சல் வரும். தொண்டையில ஏதோ அடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அப்புறம் மூச்சு விடுறதுல கூட சிரமம் ஏற்படும். நிறைய பெரியவங்க ஏதோ நெஞ்சு கரைக்குது, கேஸ் ட்ரபிள் தான்னு நினைச்சு அசால்ட்டா விட்டுடுவாங்க. ஆனா அந்த நெஞ்சு அழுத்தம் ஒருவேளை மாரடைப்போட ஹார்ட் அட்டாக் ஆரம்ப அறிகுறியா கூட இருக்கலாம். அத நாம சாதாரண கேஸ்னு நினைச்சு ஏமாந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? சாப்பிட்ட பிறகு ஒரு 20 to 30 நிமிஷம் உங்க வீட்டுக்குள்ளேயே மெதுவா நடங்க. அந்த சாப்பாடு கொஞ்சம் செட்டிலான பிறகு நிதானமா படுக்க போங்க. இது உங்க இதயத்துக்கும் நல்லது, உங்க வயித்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவது விஷயம், ராத்திரி நேரத்துல தண்ணி குடிச்சா அடிக்கடி பாத்ரூம் வரணுமே, அப்புறம் தூக்கம் கலைஞ்சிடுமே அப்படின்னு பயந்துகிட்டு தாகம் எடுத்தா கூட தண்ணி குடிக்காம அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. ஒரு சின்ன உதாரணம். ஒரு செடிக்கு ஒரு நாள் முழுக்க தண்ணி ஊத்தலன்னா அந்த செடி எப்படி வாடி போய் சுருங்கிடுமோ, அதே மாதிரி தான் நாம தூங்கும்போது நம்ம உடம்பும் நீர்ச்சத்தை இழக்கும். நாம தூக்கத்துல சுவாசிக்கும் போது கூட நம்ம உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து ஆவியா வெளியேறிக்கிட்டே இருக்கும். இதனால என்ன பிரச்சனை வரும்? நீங்க தண்ணி குடிக்காம படுக்கும்போது உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சு உங்க ரத்தம் ரொம்ப கெட்டியாக பிளட் திக்கனிங் ஆரம்பிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழாயில தண்ணி ஓடுறதுக்கும் அதே குழாயில கெட்டியான தேன் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ரத்தம் தேன் மாதிரி திக்காகும்போது அதை உடம்பு முழுக்க தள்ளி விடுறதுக்கு இதயம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும்.
இதனால இரத்த அழுத்தம் திடீர்னு அதிகமாகி அது பகவாதம் அல்லது மாரடைப்பு வர்றதுக்கு ஒரு மெயின் காரணமா அமைஞ்சிடுது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அடிக்கடி பாத்ரூம் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது சரிதான். ஆனா அதுக்காக தண்ணியே குடிக்காம இருக்கக்கூடாது. படுக்க போறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணிய குடிங்க. இது உங்க ரத்தத்தை ரொம்ப திக்காக விடாம பாதுகாக்கும். தூக்கத்துல வர்ற மாரடைப்பை தடுக்கிற ஒரு லைஃப் கார்டு மாதிரி இந்த ஒரு டம்ளர் தண்ணி வேலை செய்யும். 4வது விஷயம், வயசானவங்களுக்கு ராத்திரி நேரத்துல 2-3 தடவை யூரின் போக எழ வேண்டியிருக்கிறது. ரொம்ப இயல்பான விஷயம். ஆனா அந்த நேரத்துல நாம செய்யற ஒரு சின்ன சோம்பேறித்தனம் நம்ம வாழ்க்கையையே முடக்கிடலாம். நிறைய பேர் தூக்கக் கலக்கத்துல பக்கத்துல தானே பாத்ரூம் இருக்கு, இதுக்கு எதுக்கு லைட் அப்படின்னு இருட்டிலேயே போவாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம். தரையில கிடக்கிற ஒரு சின்ன குழந்தையோட விளையாட்டு பொம்மையோ ஒரு துணியோ ஏன் கட்டில் காலோ கூட இருட்டுல நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நல்லா நடமாடுறவங்களுக்கே இருட்டுல தடுமாற்றம் வரும்போது தூக்க கலக்கத்துல இருக்கிற பெரியவங்களுக்கு கால் தடுமாறுறது ரொம்ப சுலபம். இதனால என்ன ஆகும்? இருட்டுல நிலை தடுமாறி விழுந்தா முதல்ல பாதிக்கப்படுறது இடுப்பு எலும்பு, ஹிப் ஃப்ராக்சர். வயசான காலத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டா அது அவ்வளவு சீக்கிரம் கூடவே கூடாது. இதனால பல மாசம் படுக்கையிலேயே இருக்க வேண்டிய நிலைமை வரும். அதைவிட கொடுமை, விழுற வேகத்துல தலையில அடிபட்டா இன்டர்னல் ஹெட் இன்ஜுரி, அது வெளியே தெரியாமலேயே உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். அப்போ என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கலாம்? நைட் லேம்ப். உங்க ரூம்லயும் சரி, பாத்ரூம் போற வழியிலையும் சரி, எப்பவும் ஒரு மங்கலான நைட் லேம்பே எரியட்டும். சென்சார் லைட்டுகள், இப்போதெல்லாம் மோஷன் சென்சர் லைட்டுகள் விக்கிறாங்க. நீங்க காலை கீழே வச்சாலே தானா லைட் எரியும். முடிஞ்சா அதை வாங்கி பொருத்திக்கோங்க. பாதுகாப்பான தரை, பாத்ரூம் தரை எப்பவும் வழுக்காத மாதிரி காய்ஞ்சிருக்கணும். முடிஞ்சா பாத்ரூம்ல ஒரு கைப்பிடி கிராப் பார் வச்சுக்கிட்டா ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். நினைவுல வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷம் சோம்பேறித்தனம் ஒரு ஆயுள் முழுக்க வலிய கொடுத்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட இருக்கிற ஒரு குணம். ராத்திரி நேரத்துல உடம்புல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா மத்தவங்களை எதுக்கு இந்த நேரத்துல எழுப்பி தொந்தரவு பண்ணணும்? இல்லைன்னா வயசாயிட்டா இதெல்லாம் வர்றதுதான் அப்படின்னு சொல்லி வர்ற வலிய பொறுத்துக்கிட்டு அப்படியே படுத்திருப்பாங்க. ஆனா அந்த சின்ன வலிதான் உங்க உயிருக்கே ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்ற கடைசி எச்சரிக்கை மணியா இருக்கலாம். ஒரு சின்ன உதாரணம், ஒரு கார் ஓட்டும்போது என்ஜின்ல ஏதோ கோளாறுன்னா டேஷ்போர்ட்ல ஒரு ரெட் லைட் எரியும் பார்த்திருக்கீங்களா? அந்த லைட் எரிஞ்சா நாம காரை உடனே நிறுத்துவோம்ல. அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் சில சிக்னல்களை கொடுக்கும். மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே நெஞ்சுதான் வலிக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க. நிஜமாவே என்ன நடக்கும்? குறிப்பா அந்த அதிகாலை நேரத்துல சிலருக்கு தாடை வலி, ஜா பெயின் வரும். இல்லைன்னா இடது கை முழுக்க ஒரு மாதிரி பாரமா வலிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு ஏசி ரூம்ல இருந்தா கூட தகதகுன்னு அளவுக்கு அதிகமா வேர்க்கும். அப்புறம் பயங்கரமான படபடப்பு வரும். இதையெல்லாம் சாதாரண கேஸ் இல்ல சோர்வுன்னு நினைச்சு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அது பெரிய மாரடைப்புல கொண்டு போய் விட்டுடும். அந்த 1 மணி நேரத்தை, கோல்டன் அவர், நாம கோட்டை விட்டா அப்புறம் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ என்ன பண்ணணும்? எந்த ஒரு சின்ன அசௌகரியமா இருந்தாலும் சரி, அது இடது கை வலியோ தாடை வலியோ இல்ல வழக்கத்துக்கு மாறான வேர்வையோ, எதையும் மறைக்காதீங்க. தயங்காம உடனே வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க உயிர் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கே ரொம்ப முக்கியம். 6வது விஷயம், நம்மள நிறைய பேர் கவனிக்காத ஒரு தப்பு.
நீங்க தூங்குற ரூம் ரொம்ப ஜில்லிப்போ இல்ல ரொம்ப அனலாவோ இருந்தா அது உங்க இரத்த அழுத்தத்தை பிளட் பிரஷர் எப்படி தாறுமாறா மாத்தும்னு உங்களுக்கு தெரியுமா? வயசான காலத்துல நம்ம உடம்புல வெப்பநிலைய சீரா வச்சுக்கிற சக்தி கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்போ இந்த தட்பவெப்ப மாற்றங்கள் நேரடியா நம்ம இதயத்தை பாதிக்கும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு பிளாஸ்டிக் பைப்பை எடுத்துக்கோங்க. அத ஐஸ் தண்ணிக்குள்ள வச்சா அது எப்படி விரைச்சு போய் சுருங்குமோ, அதே மாதிரி தான் அதிக குளிர்ல நம்ம இரத்த குழாய்களும் சுருங்கும். இதனால என்ன ஆபத்து வரும்? அதிக குளிர். ரூம்ல ஏசி அதிகமா இருந்தாலோ, இல்ல குளிர்காலத்துல ஜன்னலை திறந்து வச்சுட்டு படுத்தாலோ, இரத்த குழாய்கள் சுருங்கி பிபி பி பி சட்னு எகீரும். இது இதயம் துடிக்கிற வேகத்தை அதிகமாக்கி மாரடைப்பை தூண்டிவிடும். அதனால தான் குளிர்காலத்து அதிகாலையில மாரடைப்பு அதிகமா வருதுன்னு டாக்டர்கள் சொல்றாங்க. அதிக வெப்பம். அதே சமயம் ரூம் ரொம்ப புழுக்கமா இருந்தா உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து வேர்வை வழியா வெளியேறிடும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரத்தம் கெட்டியாகி இதயத்துக்கு பெரிய பாரத்தை கொடுக்கும். அப்போ நாம என்ன பண்ணலாம்? இதமான சூழல். நீங்க தூங்குற ரூம் எப்பவும் ஒரு நார்மலான வெப்பநிலையில இருக்கட்டும். ரொம்ப குளிராவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வேர்க்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. சரியான உடை. குளிர்காலத்துல காதுகளை மறைக்கிற மாதிரி குல்லாய் மங்கி கேப் போட்டுக்கலாம். இல்லன்னா கால்கள்ல சாக்ஸ் சாக்ஸ் போட்டுக்கலாம். உடம்ப நல்லா போர்த்திக்கோங்க. காற்றோட்டம். கோடை காலத்துல நல்ல காற்றோட்டமான இடத்துல லேசான பருத்தி காட்டன் உடைகளை உடுத்தி தூங்குங்க. நினைவுல வச்சுக்கோங்க, உங்க உடம்புக்கு ஏத்த சீதோஷ்ண நிலைதான் உங்க இதயத்துக்கும் ஏத்த பாதுகாப்பு. 7வது விஷயம், வயசான காலத்துல பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கவலை தூக்கம் வரமாட்டேங்குதே அப்படிங்கிறது தான். இதனால சில பேர் என்ன பண்றாங்கன்னா, டாக்டர் கிட்ட கேட்காம மெடிக்கல் ஷாப்ல அவங்களாவே ஒரு தூக்க மாத்திரைய வாங்கி போட்டுக்கிறாங்க. இன்னும் சில பேர் கொஞ்சம் மது, ஆல்கஹால் குடிச்சா ராத்திரி நிம்மதியா தூங்கலாம்னு அது ஏதோ ஒரு வைத்தியம் மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா நிஜத்தை சொல்லணும்னா இது தூக்கம் கிடையாது. உங்க உடம்ப நீங்களே செயல் இழக்க வைக்கிற ஒரு ஆபத்தான விஷயம். ஒரு சின்ன உதாரணம், ஒரு மெஷினை முறைப்படி ஆஃப் பண்றதுக்கும் அந்த மெஷினோட ஒயரை அப்படியே அறுத்து விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த மாத்திரைகளும் மதுவும் உங்க மூளைய ஒரு மாதிரி மத்துனாக்கிடும். இதனால உங்க உடல் உறுப்புகளோட இயக்கம் ரொம்பவே ஸ்லோவாகிடும். இதனால என்ன பாதிப்பு வரும்? சுவாச பாதிப்பு. இந்த மருந்துகள் உங்க நுரையீரலோட வேகத்தை ரொம்ப குறைச்சிடும். இதனால தூக்கத்துல இருக்கும்போது மூச்சு விடுறதுல சிரமம், ஸ்லீப் அப்னியா ஏற்படும். உடம்புல ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு தூக்கத்திலேயே உயிருக்கு ஆபத்து வரக்கூட வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றம். ஒருவேளை ராத்திரி பாத்ரூம் போக எழுந்திருச்சீங்கன்னா இந்த மருந்துகள் கொடுத்த அந்த மத்துல உங்க காலுக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இருக்காது. இதனால நிலை குலைஞ்சு கீழே விழுந்து தலையில பலத்த காயம், ஹெட் இன்ஜுரி ஏற்பட 100% வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? டாக்டர் அறிவுரை. உங்க குடும்ப டாக்டர் சொல்லாம நீங்களா எந்த ஒரு மாத்திரையையும் தூக்கம் வரலை அப்படின்ற காரணத்துக்காக எடுக்கவே கூடாது. இயற்கை வழிகள். தூக்கம் வரலைன்னா ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பால் குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் அமைதியா கண்ணை மூடி மூச்சு பயிற்சி, டீப் பிரீதிங் பண்ணலாம். அதுவே உங்களுக்கு சரியான தூக்கத்தை கொடுக்கும். போலி தீர்வுகளை நம்பி உங்க ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க. இதுவரைக்கும் நாம செய்யக்கூடாத தவறுகளை பத்தி பார்த்தோம். இப்போ உங்க ஆரோக்கியத்தை ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்க நீங்க தினமும் செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். இதை ஒரு நைட் ரொட்டீன் மாதிரியே நீங்க மாத்திக்கோங்க. 1. லேசான உடல் இயக்கம், ஜென்டில் ஸ்ட்ரெச்சிங். படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் கால்களை மெதுவா நீட்டி மடக்குங்க. ஒரு சின்ன உதாரணம்,
ஒரு இடத்துல தேங்கி நிக்கிற தண்ணி எப்படி பாசி பிடிக்குமோ அதே மாதிரி தான் நாம நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தா இரத்த ஓட்டம் மந்தமாயிடும். நீங்க லேசான ஸ்ட்ரெச்சிங் செய்யும்போது நரம்புகள் தளர்வாகி இரத்த ஓட்டம் சீராகும். இதனால நடுராத்திரியில வர்ற கால் பிடிப்பு, லெக் கிராம்ப்ஸ் பிரச்சனைய தவிர்க்கலாம். 2. ஆழ்ந்த மூச்சுப் பயிற்சி, டீப் பிரீத்திங். தூங்குறதுக்கு முன்னாடி அமைதியா உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் மூச்சை நல்லா நிதானமா உள்ள இழுத்து வெளிவிடுங்க. உதாரணத்துக்கு, ஒரு செல்போன் சூடானா நாம் அதை எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த மூச்சு பயிற்சியும். இது உங்க மூளைக்கும் இதயத்துக்கும் தேவையான ஆக்சிஜன் சப்ளையை அதிகமாக்கும். இது உங்க மன அழுத்தத்தை குறைச்சு மாத்திரை இல்லாமலேயே ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். 3. மாத்திரைகளை சரிபார்த்தல், மெடிகேஷன் ஆடிட். தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாப்பிட வேண்டிய மாத்திரைகளை சரியா சாப்பிட்டோமா ஒரு நிமிஷம் செக் பண்ணுங்க. பிபி, பிபி மாத்திரையோ இல்ல சுகர் மாத்திரையோ ஒருவேளை விடுபட்டா கூட அது ராத்திரி நேரத்துல உங்க உடம்புல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அதனால ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு அதை சரிபார்க்கிறதை ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. 4வது டிஜிட்டல் உபவாசம், அவாய்ட் ஸ்கிரீன்ஸ். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோன், டிவிய ஆஃப் பண்ணிடுங்க. ஏன் தெரியுமா? அந்த ஃபோன்ல வர்ற நீல நிற வெளிச்சம், ப்ளூ லைட், உங்க மூளைக்கு இன்னும் விடியல, தூங்காதே அப்படின்னு தப்பான சிக்னலை கொடுக்கும். அதுக்கு பதிலா ஒரு சின்ன பிரார்த்தனையோ இல்ல ஒரு நல்ல புத்தகமோ படிக்கலாம். இது உங்க மனச பதட்டமில்லாம வச்சுக்கும். 5வது கவலைகளை தள்ளி வையுங்கள், மைண்ட்ஃபுல் ஸ்லீப். அன்னைக்கு நடந்த கசப்பான விஷயங்கள், வருத்தங்கள் எல்லாத்தையும் பெட்டுக்கு வெளியேயே விட்டுட்டு வாங்க. ஒரு கனமான மூட்டைய தூக்கிட்டு உங்களால நிம்மதியா நடக்க முடியாதுல்ல? அதே மாதிரி தான் மனசுல பாரத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்கவும் முடியாது. நடந்ததெல்லாம் நன்மைக்கேன்னு ஒரு நிம்மதியோட தூங்க போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கும் உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக்கை தட்டி விடுங்க. உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நாம கொடுக்கிற இந்த ஒரு சின்ன தகவல் யாரோ ஒருத்தரோட உயிரை காப்பாத்த கூட உதவலாம். இது மாதிரி இன்னும் பல ஆரோக்கியமான தகவல்களுக்கு நம்ம ஹெல்தி கேஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். அப்புறம் முக்கியமா, நீங்க இப்போ எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஊர் பெயரையும் உங்க கமெண்ட்டையும் பார்க்க நான் ஆவலா இருக்கேன். எல்லாரும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.